அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து ஒரு அருமையான தலைப்பின் கீழ் வேத தியானத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அது என்னது? அவிசுவாசத்தை அகற்றுங்கள், விசுவாசியுங்கள், தேவ மகிமையை காணுங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து அங்கே ஒரு அருமையான ஜெபம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பிள்ளையினோட தகப்பன் இப்படி இயேசுவினிடத்தில் வேண்டுகிறார். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி என்ன செய்யும், உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு தகப்பன் என்ன செய்கிறார்? இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். ஏன் வேண்டுதல் செய்கிறார் பாருங்க. அவருடைய மகன் பிசாசினால் பாதிக்கப்பட்டு மிகவும் கொடிய வேதனைப்படுகிறார். அவனோட விடுதலைக்காக அவர் இயேசுவினிடத்தில் வந்திருக்கும் போது தான் இயேசு சொன்ன வார்த்தைக்கு பதிலாக தான் இந்த வார்த்தையை என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாமும் பாருங்க இந்த ஜெபத்தை செய்து இன்றைக்கு அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய தேவைக்காக இயேசுவினிடத்தில் வரும்போது அந்த ஜெபத்துக்கு பதில் பெற முடியாம இன்றைக்கு நிறைய நேரம் தடையா இருக்கிறது என்னது? நமக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய சூழ்நிலைகள் மேலேயே நம்முடைய கவனத்தை வைக்கிறபடினா, இப்போ நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தம் வருகிற அந்த அவிசுவாசம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்துக்கிட்டு இப்போ நம்முடைய விசுவாசம் கனி கொடுக்க முடியாதபடிக்கு என்ன செய்து நமக்குள்ளே ஒரு தடையா இருக்கிறது. அதனால்தான் இந்த சத்தியத்தை பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே விசுவாசம் இருக்குது, ஆனாலும் இன்னொரு பக்கம் ஒரு அவிசுவாசம் உட்காந்துட்டு நம்மளால நம்முடைய ஜெபத்துக்கு பதில் பெற முடியாமல் தடையா இருக்குதே, அந்த அவிசுவாசத்தை இயேசு நமக்கு நம்மில் இருந்து நீக்கும்படி எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்ற சத்தியத்தை தான் நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் எப்படி நாம் ஜெபத்துக்கு நிறைய வேளையில பதில் பெற முடியாம இருக்கிறதுக்கு காரணம் எப்படி அவிசுவாசம்தான். குறிப்பாக நம்முடைய சூழ்நிலைகள் பார்த்து, குறிப்பாக இந்த இடத்துல இந்த பிள்ளையினோட தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பொல்லாத ஆவி அலக்கழிக்கும் போது அவனை பார்த்தீங்கன்னா அவனை மிகவும் வேதனைப்படுத்தி அவனை அலக்கழித்து அவன் இங்கும் அங்கும் புரண்டு பார்த்தீங்கன்னா தள்ளி இப்படியாக அந்த பொல்லாத அவனை பல வருஷமா அலக்கழிக்குது. அப்போ இந்த தகப்பன் பாருங்க அந்த சூழ்நிலையை பார்த்து தான் இப்போ இயேசுவின் மேல் ஒரு பக்கம் சின்ன விசுவாசம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிர் பக்கத்துல இந்த சூழ்நிலை நிமித்தம் வருகிற அவிசுவாசம் அவருக்குள்ள இருந்துக்கிட்டு விசுவாசத்தினுடைய கனியை பார்க்க முடியாதபடிக்கு என்ன செய்ய தடையா இருக்குது. அதனாலதான் இவர் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் என்ன செய்யற அந்த ஜெபத்தை பண்றாரு. நாமும் கூட பாருங்க நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் உள்ள சில பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போய் இன்னைக்கு ஒரு பக்கம் விசுவாசம் இருந்தால் இன்னொரு பக்கம் அவிசுவாசம் உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த விசுவாசம் செயல்பட முடியாதபடிக்கு என்ன செய்ய தடையா இருக்குது. ஆதலால் நாமும் கூட இந்த தகப்பனை போல இயேசுவினிடத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டு நம்முடைய அவிசுவாசம் நீங்கி நம்முடைய விசுவாசம் இப்பொழுது செயல்படுகிற விசுவாசமாய் மாறுவதற்கு கர்த்தரோட உதவியை பெற்றுக்கொள்ளும்படி தான் இந்த வசனங்களை என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். பாருங்கள் பிள்ளைகளே, நாம் இந்த வாரம் இந்த சத்தியத்தை என்ன செய்ய போகிறோம்? தொடர போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இந்த நாளில் இந்த மார்க்கு 9ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த பிள்ளையினோட தகப்பன் இயேசுவினிடத்தில் எப்படி தனக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தருடைய உதவியை பெற்று அவர் எப்படி
தன்னோட விசுவாசத்தின் பலனாகிய தன் மகன் எப்படி சுகம் பெற்றார் என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் வாசிப்போம். பாருங்க, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் இந்த சம்பவத்தை வாசித்து நாம் ஒவ்வொன்றாக என்ன செய்யலாம், தியானிக்கலாம். முதலாவது மார்க் 9, 14, 15 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே தம்முடைய சீஷர்களாகிய பேதுரு, யோவான் மற்றும் பாருங்க யோவானுடைய சகோதரன், இந்த மூவருக்கும் பாருங்க இயேசு தம்முடைய மகிமை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அதை வாசிக்கிறேன். பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசு தம்முடைய சீஷர்கள், தம்முடைய நெருங்கிய சீஷர்களாகிய பேதுரு, யோவான், அவன் சகோதரனாய் யாக்கோபை அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு போய் அங்கே போய் தம்மை என்ன செய்கிறார், அந்த தம்முடைய சீஷர்கள் வெளிப்படுத்துகிறார். தாம் உண்மையாகவே யார் என்பதை, தாம் வெறும் ஒரு மனுஷகுமாரன் அல்ல, தாம் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்ற அந்த தம்முடைய மகிமையை அவர் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோபு அவருடைய மெய்யான மகிமை என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. இப்படி பாருங்க, இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்திய பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க மலையின் மேல இருந்து என்ன செய்யறாங்க, கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்தா அப்போதான் பார்த்தீங்கன்னா அவருடைய பிற சீஷர்களிடத்தில் இந்த பொல்லாத ஆவினால் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளையினுடைய தகப்பன் தன்னோட மகனை என்ன செய்கிறார், விடுதலைக்காக சீஷரிடத்தில் கொண்டு வருகிறார். வந்தா பாருங்க, அந்த சீஷர்கள் என்ன செய்ய முடியல, அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் அந்த பொல்லாத ஆவி என்ன செய்யல, இந்த பையனை விட்டு ஓடலை. தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். பாருங்க, மறுபடியும் மார்க்கு 9ஆம் அதிகாரத்துக்கு போவோம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு 18, 19 வசனத்தை வாசிக்கிறேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, அந்த பிள்ளையினோட தகப்பன் இயேசுவின் இடத்துல என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நிலைமை என்ன செய்கிறார் சொல்றார், இப்படி என் மகன் ஒரு பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டு இந்த ஆவி அவனை அலக்களிக்கிறது மட்டும் இல்லை, நுரை தள்ளி இவன் என்ன செய்கிறான், பல்லை கடித்து சோர்ந்து போகிற அளவுக்கு அது அவனை ரொம்ப என்ன செய்யுது, வாட்டி எடுக்குது. இதனால இந்த பிசாசை துரத்தி விடும்படி உங்களுடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், ஆனால் உங்களுடைய சீசர்களுக்கு என்ன செய்யிட்டு கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி இந்த தகப்பன் என்ன செய்கிறார், இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறார் சொல்றார். சொன்ன உடனே பாருங்க, இயேசு அந்த தகப்பனை பார்த்து சொல்றாரு,
அந்த பையனை என்னிடத்தில் என்ன செய்யும் கொண்டு வாருங்க, என்னிடத்தில் என்ன செய்யுங்க கொண்டு வாருங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இருதயத்துல சில அவிசுவாசம், கசப்பு, சந்தேகம், இப்படிப்பட்ட சில ஆவிக்குரிய நோய்கள் நம்ம இருதயத்துல என்ன செய்யலாம் இருக்கலாம், அல்லது சரீரத்துல சில நோயா இருக்கலாம், அல்லது பிசாசினால் பாதிக்கப்பட்டு அதனால வாழ்க்கையில அலக்களிக்கப்படுகிறதுனால வர பிரச்சனையா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசு சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் விடுதலை பெற எங்க போனோம், இயேசுவினிடத்தில் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலேயே நீங்க என்ன செய்யலாம் பாருங்க, இயேசுவினிடத்தில் போகலாம். எப்படி போகலாம்? செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் பாருங்க. இயேசு எப்படி ஜெபிக்கணும் கற்று தருகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவும் அதை அவர் உங்களுக்கு என்ன செய்வார், தருவார்ன்னு சொல்லி யோவான் 16:23 என்ன செய்கிறார், இயேசு சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் சரி, என்ன பலவீனம் நோய் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தை என்ன, என் மகனே என் மகளே என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா. ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம் பாருங்க, இயேசுவினிடத்தில் போகாம நிறைய நேரம் பாருங்க நம்ம வந்துட்டு மனுஷனை தேடி என்ன செய்கிறோம், முதல்ல போறோம். முதல்ல இயேசுவினிடத்தில் வந்துட்டு இயேசுவினிடத்தில் முதல்ல வராம முதல்ல என்ன செய்யறது, மனுஷனிடத்தில் என்ன செய்யறது போயிடுறது. ஒருவேளை இங்க இந்த தகப்பன் இயேசுவோட சீஷர்களிடத்தில் கொண்டு போனது போல இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், முதல்ல பார்த்தீங்கன்னா அங்க ஒரு நல்ல ஊழியக்காரர் இருக்காரம்ல, ஒருவேளை அங்க போனா நமக்கு சுகம் கிடைக்குமோ, அல்லது இந்த ஊழியக்காரர் ரொம்ப வரம் பெற்றவராக இருக்கார், ஒருவேளை அங்க போனா சுகம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி சில நேரத்துல என்ன பண்ணிடுறோம் பாருங்க, ஏதோ ஒரு கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரராகிய கர்த்தரோட பாத்திரத்தின் மேல, கர்த்தரோட ஊழியக்காரர் மேல நம்பிக்கை வச்சு, அவர் மேல இருக்கிற அபிஷேகம், அவர் மேல இருக்கிற அந்த வரத்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறது பாருங்க. இப்போ ஊழியக்காரர்களிடத்துல ஜெபிக்க போறதுல தப்பு இல்லை, ஆனா ஊழியக்காரர்களிடத்துல ஜெபிக்க போகும்போது நம்பிக்கை ஊழியக்காரர் மேலேயும் அவர் மேல அவருடைய வரத்தின் மேல நம்பிக்கை வச்சு போனோம்னா நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்யாது, பதில் என்ன செய்யாது, வராது. நம்ம ஒரு 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 ஊழியக்காரரிடத்தில் ஜெபிக்க போகும்போதும் கூட நம்ம கண்ணை யார் மேல வச்சுட்டு ஜெபிக்க போனோம், கர்த்தர் பேர்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பேர்ல பாருங்க நம்பிக்கை வச்சுட்டு தான் பாருங்க நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க போகணும். ஆனா நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறது கிடையாது, இப்படி செய்யறது இல்லை. அதனாலதான் பாருங்க சில நேரம் ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பதில் வர மாட்டேங்குது. அப்போ பாருங்க பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிற நம்மிடத்தில் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா மகனே மகளே, உன் பிரச்சனையோட என்கிட்ட என்ன செய்ய வா, நான் உன்னை விசாரிக்கிறவராயிருந்து உனக்கு முழு விடுதலை என்ன செய்கிறேன், தருகிறவராயிருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ பாருங்க, இந்த இப்போ இயேசுவனுடைய அழைப்பை கேட்டு பாருங்க, அந்த தகப்பன் தன்னுடைய மகனை இயேசுவனிடத்தில் கூட்டு வருகிறார். இயேசுவனிடத்தில் அந்த மகனை அந்த தகப்பன் கூட்டிட்டு வந்த உடனே அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுகிறது, இப்போ மார்க் 9:20 அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது, அவன் தரையிலே விழுந்து நுரைதள்ளி புரண்டான். பாருங்க, இயேசுவினிடத்தில் வந்த உடனே பாருங்க அந்த பொல்லாத ஆவி என்ன செய்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால அவனை போட்டு என்ன செய்து இப்போ அலக்களிக்குது. உடனே பாருங்க, இயேசு எவ்வளவு மனதுருக்கத்தோடனே கூட பாருங்க அந்த பிள்ளையின் தகப்பனத்தில் கேட்கிறார். இப்போ 21 அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். பாருங்க, இங்க இயேசு என்ன செய்கிறார், அன்பா விசாரிக்கிறார் பாருங்க. வந்த உடனே டக்குன்னு அந்த பிசாசை விரட்டிடல. முதல்ல பாருங்க, மனதுருக்கத்தோடு அந்த தகப்பனை என்ன செய்கிறார், விசாரிக்கிறார்.
ஏன்னா தன்னுடைய பிள்ளை பொல்லாத ஆவியினால் அலக்களிக்கப்படுகிறதுனால அந்த பிள்ளை பாதிக்கப்படுகிறது மாத்திரம் இல்லை, அவனுடைய தகப்பனும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ பிள்ளைக்கும் விடுதலை தேவை, தகப்பனுக்கும் என்னது ஆறுதல் தேவை, தேற்றப்பட வேண்டியதா இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, இயேசு என்ன பண்ணுகிறார், தகப்பனை தேற்றுவதற்காக அன்பான ஒரு கேள்வி என்ன செய்கிறார், கேட்கிறார். என்ன சொல்றாரு, இவனுக்கு எத்தனை காலமா இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு உடனே சொல்றாரு பாருங்க, சிறு வயது முதற்கொண்டே இப்படிதான் இருக்குது. பல வேளையில அவனை கொல்லும்படி தீயிலும் தண்ணீரெல்லாம் நினைச்சிட்டு தள்ளிட்டு இப்படிலாம் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் சிறு வயது முதற்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தன்னோட மன வேதனை நிமித்தம் இப்போ பாருங்க, அவருக்கு கர்த்தர் பேர்ல இன்னும் என்ன செய்யல, விசுவாசம் இந்த பிள்ளையனோட தகப்பனுக்கு வரல. இப்போ அவருடைய இருதயம் பூரா எதனால நிரம்பி இருக்கு, சிறு வயது முதற்கொண்டு இந்த பொல்லாத ஆவி இவனை அலக்கழிச்சு, இவனை தரையில புரள வச்சு, நுர தள்ள வச்சு, சல்லற தீயில தண்ணீர்லாம் தள்ள வச்சு, இப்படி இந்த பொல்லாத ஆவி இவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி தன் மகனுடைய வேதனையை பார்த்து 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 இப்போ அந்த மகன் சோர்ந்து போனது மட்டும் இல்லை, இந்த தகப்பனுடைய இருதயம் என்ன செய்து சோர்ந்து போய் இப்போ அவருடைய எண்ணமெல்லாம் தன்னுடைய பிரச்சனையினாலதான் என்னது நிரம்பி என்ன செய்து கிடக்குது. தன்னோட மனதெல்லாம் இப்போ பிரச்சனையின் மேலதான் என்ன செய்திருக்கு. அதனாலதான் கதறார், ஆண்டவரே நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என்ன செய்யுங்க, செய்யுங்க, செய்து ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு என்ன செய்யறாரு, கதறார். அதாவது இது எப்படின்னா, முழு பாலியம் தூக்கி இயேசுவின் இடத்திலே போடுறாரு. ஏசப்பா நீங்க தான் எதையாவது என்ன செய்யுங்க, செய்யுங்க, செஞ்சு எப்படியாவது என்ன செய்யுங்க, விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, தன்னுடைய முழு இருதயமும் இப்போ பிரச்சனையினால் நிரம்பி இருக்கிறதுனால அவருடைய இருதயத்துல இப்ப என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. கர்த்தர் மேலேயும் அவருடைய கண்கள் இன்னில பதியலை. கண் பூரா பிரச்சனையில தான் இருக்குது. பிள்ளையினுடைய அந்த ஆவி பொல்லாதாவியினால் பாதிக்கப்பட்ட அந்த பிரச்சனையின் மேலதான் இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ அந்த பிரச்சனையின் மேல நிரம்பி இருக்கிறதுனால, அந்த நிரம்பி இருக்கிறதுனால பாருங்க, அவர் கதறுகிறார், ஆண்டவர் ஏதாவது என்ன செய்யுங்க, செய்யுங்கப்பான்னு சொன்ன உடனே இப்போ பாருங்க, அந்த தகப்பனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது, கடந்து வருகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம இயேசுவினிடத்தில் வருகிறோம். இயேசுவினிடத்தில் ஒரு 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 கூட்டத்துக்கு போகிறது மூலமாகவோ அல்லது தேவாலயத்துக்கு போகிறது மூலமாகவோ நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தரை தேடி போகும்போது பாருங்க, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, கர்த்தர் உடனே அந்த சுகத்தை அவனுக்கு என்ன செய்யறது கிடையாது, தர்றது கிடையாது. முதல்ல என்ன பண்ணுகிறாரு பாருங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையின் மேலேயே என்ன செய்யுது, இப்போ கவனம் பதிஞ்சு கிடக்குது பார்த்தீங்களா. அந்த பிரச்சனையின் மேல இருந்து நம்முடைய கண்ணை எடுத்து இப்போ நம்முடைய கண்களை கர்த்தர் பேரிலே பதிக்க செய்யும்படி கர்த்தர் என்ன பண்றாரு, எப்பவுமே அவர் முதல்ல என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய வார்த்தையை நமக்கு என்ன செய்கிறார், அனுப்புகிறார். ஏன், அவருடைய வார்த்தை தான் என்னுடைய கண்களை பிரச்சனையின் மேல இருந்து எடுத்து இப்போ கர்த்தர் மேல என்ன செய்யுது, பதிக்க என்ன செய்யுது வைக்குது. பாருங்க, இங்க இயேசு அதான் பாருங்க, 22வது வசனத்துல இந்த தகப்பன் என்ன செய்யறாரு, உதவியற்றவராய் உணர்ந்து, இனிமே என்னால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, அவ்வளவுதான், நான் இனி என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முற்றிலும் நம்பிக்கை இழந்தவராக, முழுவதும் பிரச்சனையினுடைய அந்த பெரிய அளவினுடைய அந்த வேதனையினால் இருதயத்துல நிரம்பினவராக கதறாரு, ஆண்டவரே நீங்க ஏதாவது செய்ய முடிஞ்ச செய்யுங்கப்பா, கைசே செய்யுங்கன்னு சொல்லி கதறாரு. கதறின உடனே ஏசோருக்கு உதவி செய்யும்படி முதல்ல என்ன செய்யறாரு, வார்த்தையை அனுப்புகிறார். பாருங்க, ஏசு என்ன சொல்லுகிறார், ஏசவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்னது கூடும் அப்படின்னு ஏசு என்ன செய்கிறார், அந்த தகப்பனிடத்துல பேசுறார். பாருங்கள் பிள்ளைகளை, இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. இன்னைக்கு நம்மளோட அவிசுவாசம் என்ன செய்யணும், நீங்கணும். அந்த அவிசுவாசம் நீங்கணும்னா என்ன செய்ய வேண்டி இருக்குது, இப்போ பிரச்சனையுடைய அளவின் அந்த பெரிதான தன்மையின் மேலேயே கண்ணை பதிச்சு
இப்போ கர்த்தரே நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் இருளடைந்து போயிருக்கிறது. அப்போ நம்முடைய கண்களை கர்த்தரை நோக்கி பார்க்க செய்யும்படிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய அன்பின் வார்த்தையை நமக்கு அவருடைய சமூகத்துக்கு வரும்போது என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். பாருங்க, இதுதான் இன்னைக்கு கர்த்தர் பாருங்க உங்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் இன்றைக்கு இந்த தகப்பனை போல ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு சில பிரச்சனையினால், உங்க குடும்பத்திலேயோ பண விஷயத்திலேயோ வேலையிலேயோ, அல்லது இன்னும் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை, அல்லது திருமணமான பிள்ளைகளுக்கு இன்னும் கற்பத்தின் கனி இல்லை, அல்லது படிக்கிற பிள்ளை ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான், அல்லது வாலிப பிள்ளை வழி தப்பி போய்கிட்டு இருக்கான், எப்படி ஏதோ ஒரு பிரச்சனை. அதை கொஞ்ச நாள் பார்த்து 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 இப்போ மனது பூரா என்னது பிரச்சனையினால நிரம்பி கிடக்குது. கர்த்தரை பெணிச்சியம்ல நோக்கி பார்க்கவே முடியல. இப்போ பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சி, அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்க கர்த்தர்ட்ட சொல்லிட்டீங்க, ஆண்டவரே நீங்க ஏதாவது செய்யக்கூடுமான ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி உதவியற்றவர்களை போல நம்பிக்கை இழந்தவர்களா கதறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து வார்த்தையை பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி என்ன செய்கிறது? வருகிறது. பாருங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க இந்த தகப்பனை போல இப்ப நீங்க இருக்கிற இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை நடுவில் நீங்க நினைக்கிறீங்க இனி என்னால விசுவாசிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே என் மகளே வார்த்தையை கேள். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி அவரோட வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அனுப்பும் போதே என்ன நடக்கு? இப்ப பாருங்க, விசுவாசம் வருது. விசுவாசம் வருது. என்ன விசுவாசம் வருது? எவ்வளவு நேரமும் பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த தகப்பன் என்ன செய்கிறாரு? அடுத்த வசனத்துல பாருங்க, மார்க் 9:24 சொல்றாரு, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறதோ அந்த நிமிடமே இப்ப பாருங்க நம்முடைய நம்பிக்கையற்ற இருதயத்தில் நம்பிக்கை பிறக்கிறது. நம்முடைய பாருங்க பிரச்சனை நிறைந்த உள்ளத்துல விசுவாசம் பிறக்கிறது. இப்ப விசுவாசம் வந்தவுடன் பாருங்க இப்ப கர்த்தரை நோக்கி என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவிசுவாசம் நீங்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே என்ன நடக்கு? எனக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசம் என்ன செய்யுது? நீங்கி இப்போ பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும்படி கர்த்தருடைய வார்த்தை என் கண்களை என்ன செய்து ஏறெடுத்து பார்க்க செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீங்கள் ஒருவேளை பாருங்க உங்க பிரச்சனையை பார்த்து பார்த்து ரொம்ப இருதயத்தில் அவிசுவாசத்தோடு இருந்திருக்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. வரும்போதே இப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. பிரச்சனையின் மேலிருந்து கண்ணை எடுத்து கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுக்க இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி பார் மகனே, என்னை நோக்கி பார் மகளே. இயேசுதான் உங்க பிரச்சனைக்கு பதில். பாருங்க, அப்போ நீங்க என்ன செய்யணும் தான் சொல்லணும், ஆண்டவரே வார்த்தை வந்துருச்சு, விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இப்ப நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே? இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே இயேசுவே, ஓ எனக்காய் ரத்தம் சிந்தினவரே, எனக்காய் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த தகப்பனை போல இன்னைக்கு அடிச்சிங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. சொல்லும் போதே என்ன நடக்கும் பாருங்க. ஏசு உங்களுக்கு என்ன செய்கிறார்? அற்புதம் செய்கிறதை காண்பீர்கள். பாருங்க, வேதம் சொல்லுகிற அடுத்த வசனத்துல பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருகிறது. இயேசு கண்டு அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ
இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு மேல் இந்த தகப்பன் விசுவாசம் வைத்த உடனே பாருங்க, இயேசு அந்த பல ஆண்டுகளாய் இந்த அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்ட மகனுக்கு விடுதலையை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். விடுதலையை கொடுக்கிறார். விடுதலையை கொடுக்கிறார். விடுதலை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். பாருங்க. பிரியமானவர்களே, இப்போ நீங்க ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன்னு சொன்ன அந்த வேளையிலேயே கர்த்தர் உங்களுக்கும் என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார். அற்புதத்தை செய்கிறார். எஸ், ஒருவேளை ஏதோ ஒரு பொல்லாத ஆவியினால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையை பிடித்திருக்கிற அந்த ஊமையும் அந்த செவுட்டுமான ஆவி உங்களை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசுவின் நாமத்தில் பாருங்க, கர்த்தர் கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். எப்பொழுதே அந்த பொல்லாத ஆவியிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஏதோ ஒரு வியாதி, ஒரு வேதனை இருந்து நீங்க இது பண்ண, இப்பொழுதே ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். தழும்புகளால் உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் தழும்புகளால் உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்கிறேன், என் விடுதலை பெற்றுக்கொள்ள. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எந்த நெருக்கம், எந்த கஷ்டத்தில் இருக்கீங்களோ அதுல இருந்து இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் பாருங்க, கர்த்தருடைய நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. விசுவாசிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளும் போதே உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வரும். என்னையும் ஆண்டவர் சுகமாக்குகிறார். இன்னைக்கு எனக்கும் ஒரு விடுதலை தருகிறார். இப்ப எனக்கு விடுதலை தந்துட்டார் என்று சொல்லி ஒரு விசுவாச நிச்சயத்தோடு கரங்களை உயர்த்தி கர்த்தரை என்ன செய்யுங்க? நன்றி சொல்ல ஆரம்பிங்க. மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்தும் போதே அந்த விடுதலை, அந்த சுகம் உங்களுடையதா என்ன செய்யும்? மாறும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு புறப்பட்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதோ பிரச்சனையின் மேலேயே இருந்த இந்த பிள்ளைகளுடைய கண்கள் உம்மை நோக்கி விசுவாசத்தை தோக்கிறோம் முடிக்கிறோமாய் இயேசுவை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய வார்த்தை கடந்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலம் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கும்படி நீ செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உம்மை விசுவாசிக்க நீ செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு பண்ணின விடுதலையை இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் ஆண்டவரே. யோவான் 8:36 படி குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலையான வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தில் விடுதலை தேவையோ இயேசுவின் நாமத்தில் மெய்யான விடுதலை உடைய பிள்ளைகளுடைய மாறட்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலையை தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இணை போட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.